அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே, எப்போதுமே தன்னோட பலத்தை வச்சு அடுத்தடுத்த காரியங்களையே செய்யக்கூடியவங்க. தன்னோட கற்பனை திறன் ரொம்ப மிகுந்து இருக்கும். எப்போதுமே அதீத கற்பனை திறன் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு மனதைரியம் ரொம்ப ஜாஸ்தி. அதன் மூலியமாகவே அடுத்தடுத்த காரியங்களை அழகாக எடுத்துகிட்டு போவீங்க. இப்போது இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய நன்மை. என்ன எந்த விதத்தில் அப்படின்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள். ரொம்ப நாள் எல்லாத்துலேயும் நம்ம கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கோம், உழைச்சுன்னு தான் இருக்கும். எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் தான் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் எல்லாருமே பணக்காரங்க ஆகுறாங்களா அப்படின்னா இல்லை, கிடையாது. அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நமக்கு திடீர்னு ஒரு ஹைக் நமக்கு கிடைக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் இல்லையா? அப்போது அதுக்குண்டான காலங்கள் இந்த ஐப்பசி மாதம் இல்லையா? ரெண்டாவது, ஷேர் மார்க்கெட்டில் ரெக்கவர். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பெரிய லாஸ். மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து ஒரு லாபம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அலாதியான ஒரு சந்தோஷம். ஆனால் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த சில லாஸ்கள் ஆயிருக்கும். அதில் ரெக்கவர் ஆகக்கூடிய காலங்கள் இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் நம்ம ஒரு போட்டது லாபங்கள் வரலனாலும் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான நேரம் இந்த ஐப்பசி மாதம். அப்புறம் குடும்பம் அமைய போகுது. என்ன சுவாமி சொல்கிறீங்க? குடும்பம் அமைய போகுது அப்படின்னா கல்யாணம் ஆக போகுது. செகண்ட் மேரேஜ் அமையறதுக்கு உண்டான காலம் இது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் செகண்ட் மேரேஜ்க்கு உண்டான நபரை சந்திக்கிறதோ இல்லது கல்யாணம் நடக்கிறதோ இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது. அப்புறம் தைரியமான முடிவுகள். இதை நான் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்படியும் அப்படியுங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஆனால் இந்த வாட்டி அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. தைரியமாக எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இந்த ஐப்பசி மாதத்தில், அந்த முடிவை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அடுத்தது, இதெல்லாம் நமக்கு ஒரு நன்மையாக இருக்குது. இன்னும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? அது என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான். எதிரியோட சமரசம் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் இருக்கும். ஒரே கம்பெனியில் இருப்போம், அங்கே எதிரி இருப்பான், நம்மளும் அதே இடத்துல வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். நம்மளும் விட்டு கொடுத்து